வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பாம்பே மிக்சர். இந்த பாம்பே மிக்சர் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக்சர் அப்படின்னோடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வெறும் பூந்தி, ஒரு அவுள், ஒரு பொட்டுக்கல்ல, இது ஓமப்பொடி, இது போட்டாச்சுன்னா மிக்சர் தானே, இதில் என்ன கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர், இதில் என்ன பாம்பே மிக்சர், இதில் என்ன மெட்ராஸ் மிக்சர் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ், அதாவது வந்து ஒவ்வொரு விதமான பொருட்கள் சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து சாதா மிக்சர் அப்படின்னா நாம் வந்து ஓமப்பொடி மிக்ஸ், அதாவது வந்து அவுள், பொட்டுக்கல்ல, மல்லாக்கொட்டை இதை தான் சேர்ப்போம். இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ப்போம். பட் பாம்பே மிக்சர் அப்படின்னா அதில் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கணும். மெட்ராஸ் மிக்சர் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து தானியங்கள் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தெரியாத பாதி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மிக்சர் தானே, இதுக்கு போயிட்டு ஒரு விரா வந்து ஒரு பொருள் வந்து சேர்த்துக்கிட்டு பாம்பே மிக்சர், மெட்ராஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க. பட் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். நார்மலாக ஸ்பைசிஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அதாவது வந்து ரொம்ப காரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சாதாரண மிக்சரில் வந்து ஒரு 5 கிராம்ஸ் போடுறோம் அப்படின்னா இதில் 1 கிராம்ஸ் தான் வந்து காரம் அப்படிங்கிறத சேர்க்கணும். மீதி 4 கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறத சர்க்கரையை சேர்க்கணும். ஸோ இதை தான் நாம் வந்து பண்ண போகிறோம். கடலை மாவு 300 கிராம், அரிசி மாவு 100 கிராம், பொட்டு கடலை 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், கெட்டி அவல் 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், திராட்சை 50 கிராம், கார்ன்ஃபிளவர் 50 கிராம், தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு. இப்போ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து வச்ச திராட்சை முந்திரி ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பாம்பே மிக்சர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸுக்கு திராட்சையும் கண்டிப்பாக போடணும். திராட்சை பச்சையாக போடக்கூடாது, ஃப்ரை பண்ணி தான் போடணும். இப்போ அதே மாதிரி முந்திரி பருப்பு நான் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு திராட்சை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன். நான் வந்து இதில் என்ன தேவையோ அதுக்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஆயிலை வச்சுட்டு ஆயில் நல்லா சூடானதும் பூந்தி அடிக்கணும். இந்த பூந்திக்கு உண்டான பதம் எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பூந்தி வந்து ஒரு சில பேர் பூந்தி பண்ணும்போது அரிசி மாவு போடுவாங்க, உப்பு போடுவாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், வெறுமனே வந்து பூந்தி போடுவேன். மாவுனுடைய பதம் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அப்போ தான் பூந்தி வந்து இந்த மாதிரி மணி மணியாக வரும். அதே மாதிரி எண்ணெய் சூடாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பூந்தி வராமல் கடலைப்பருப்பு மாதிரி மெல்லிஸாக சப்பையாக வந்துடும். அதனால் நீங்கள் நல்லா எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இருந்து போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பூந்தி போடும்போது உங்களுக்கு வந்து பூந்தி போட்டதும் மேலே வரணும். அப்படி போடுறது உங்களுக்கு ஆயில் சூடு தெரியல அப்படின்னா லைட்டாக ஒரு ட்ராப் தண்ணியை தெளிச்சிங்க அப்படின்னா தண்ணியினுடைய சவுண்டு தெளிச்சதுமே டங் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வரணும். அப்போ தான் எண்ணெய் சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பூந்தி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக முத்தாக இந்த மாதிரி வரும். இதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்ன்ஃப்ளெக்ஸ் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை நீங்கள் எடுத்து வச்சதை பொரிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒவ்வொரு மிக்சருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதில் நீங்கள் பொரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நாம் என்ன பண்ணோம், மொத்த கார்ன்ஃப்ளெக்ஸையும் பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லா கார்ன்ஃப்ளெக்ஸுமே நான் பொரிச்சு வச்சுட்டேன். ஸோ இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸும் நீங்கள் நிறையா சேர்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, பூந்திக்கு வந்து பூந்தி கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளெக்ஸே நிறையா போட்டிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதன் பிறகு ஆயில் வச்சுட்டு, நம்ம அந்த ஆயில் தான் சூடு இருக்கு இல்லையா, அந்த சூடான ஆயிலே எடுத்து வச்ச வேர்க்கடலையை பொரிக்கணும். வேர்க்கடலை பொரிக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி போட்டதும் நீங்கள் ஒரு கிளறீங்க அப்படின்னா பொட்டு பொட்டாசு மாதிரி படபடன்னு வெடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப செவக்க வச்சிங்க அப்படின்னா கருப்பாக போடுறதோடு இல்லாமல் காந்தின ஸ்மெல் வந்துடும். அதனால் நீங்கள் எடுத்து வடிகட்டி பொட்டுக்கல்ல மேலே போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது ஓமப்பொடியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் தனியாக ஓமப்பொடி செய்வது எப்படி அப்படின்னு 5 நிமிஷத்தில் போட்டுற மாதிரி போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஓமப்பொடி வந்து நல்லா எதுக்காக நான் உங்களுக்கு 2-3 தரம் போட்டு காட்டுறேன் அப்படின்னா, ஓமப்பொடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் நீங்கள் மிதமான சூடு வச்சு தான் போடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு போட்டிங்க அப்படின்னா வெளியில் செவக்கும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல்
இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் செவந்ததை வச்சு எடுத்துருவீங்க, அப்போ சவுக்குன்னு போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக இதை பொரித்து எடுங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு எதுக்காக 2-3 தரம் காட்டுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக சுற்றுறேன். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பெருசாக சுற்றலாம். இல்லை என்னால் சின்னதாக பண்ணா சின்னதாக சுற்றிக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக வைக்கணும். அப்போ தான் நீங்கள் புழிஞ்சு அது மேலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பொரிச்சதை எடுத்து வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி மெத்தடில் தான் நான் எடுத்து வெள்ளையாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், சாதாரணமாக இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இருக்கிற சூடான ஆயிலில் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அவலை பொரிக்க வேண்டியதுதான். அவல் பொரிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னென்னா, டக்குன்னு ஆயில் பொங்குறதோடு இல்லாமல் அவல் ரொம்ப சீக்கிரமாக பொரிஞ்சிடக்கூடியது. அதே மாதிரி கருகக்கூடாது அவல். இப்போ இந்த மாதிரி போட்ட அவலை எடுத்து போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மஞ்சேன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிக்சர் கலராக இருக்கிறதோடு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். ஏன்னா ஒரு டர்மரிக்கினுடைய வாசனை அப்படிங்கிறது பொரிஞ்ச அவல் மேலே போடும்போது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணோம், எல்லாம் பொரிச்சு வச்சதெல்லாம் போட்டுட்டு பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சையை எடுத்து இது மேலே போடுறேன். அதே மாதிரி மிளகாத்தூள் இதில் ரொம்ப கம்மியாக போடணும். சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா பாம்பே மிக்சர் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்காக தான் சர்க்கரை போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு காரம் ரொம்ப மைல்டாக இருக்கணும். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் காரம் போடுவேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக காரத்தை போட்டிங்க அப்படின்னா அது பேர் பாம்பே மிக்சர் வராது. சாதாரண மிக்சர் மாதிரி தான் வந்துடும். ஏன்னா நம்ம சாதாரண மிக்சரில் கொஞ்சம் சாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாம்பே மிக்சரில் ஸ்வீட்னஸ்க்காக தான் இந்த முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாமே நம்ம போடுறோம். இப்போ ஓமப்பொடியும் பொரிச்சு வச்ச ஓமப்பொடியும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த பாம்பே மிக்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அந்த ஜீரக மிட்டாய்னு சொல்லுவாங்க, அது வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். இப்போ சுவையான பாம்பே மிக்சர் ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.